எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் டே. ஹோப்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. சிஐடி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது இப்போது. இப்போ சிஐடிலேருந்து எய்டட் வந்தால், அதாவது சிஐடி எஸ்எஸ்லேருந்து எய்டட் வந்தால் கூட ஓகே அந்த மாதிரி இருக்கேன். பிகாஸ் சிஐடியோட எய்டட் வந்து 20K தான் ஃபீஸ், பட் சிஐடி எஸ்எஸ் வந்து 90K ஃபீஸ். ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எய்டட் கிடச்சதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணுற கொடுத்துருக்கேன். ஒய்ஃபை இல்லை, ஏன்னா இந்த ரூமில் பவர் இல்லை. இந்த டேலாம் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லாம் ஒரு 9:15 வந்துருச்சு. இன்னைக்கு எனக்கு அந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன ஆயிரப்போகுது? இஞ்சி போனால் அதே காலேஜ் திரும்ப வரும், அவ்வளோதானே. பார்த்துக்கலாம். நான் நேற்றுலாம் ரொம்ப பயந்து செத்தேன், இன்னைக்கு பயமாகவே இல்லை. சரி போகுது போ அப்படின்னு விட்டுட்டேன். இது ஏதோ இன்னைக்கு வர மாதிரி இல்லை கைஸ். என் ரிசல்ட் வந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், உங்களுக்குலாம் தெரியும். நான் 197 கட் ஆஃப் அப்படிங்கும் போது கூட நான் அவ்வளோ நான் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் தான் 197 இல்லை 197.5 வரும்னு நினச்சேன். 197 வந்தது. ஆனால் ரேங்க் லிஸ்ட் அப்போ இருந்து தான் எல்லாமே இடி மேலே இடியாக இருந்தது. நான் ரேங்க் லிஸ்ட்டில் ரொம்ப பின்னாடி போயிட்டேன் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். அலாட்மெண்ட் வந்த அன்னைக்கு ஆரம்பிச்சது. நம்ம இன்னும் ஒரு 0.5 சேர்த்து வாங்கியிருக்கலாம், இன்னும் ஒரு மார்க் அந்த மேக்ஸ் 1 மார்க்கை கரெக்டாக எழுதியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி ரிக்ரெட்டில் போயிட்டேன். நான் இது வரைக்கும் பெருசாக நான் ரிக்ரெட்டே பண்ணதே இல்லை. நான் மார்க்குக்கெலாம் எப்போவுமே பண்ண மாட்டேன். சரி ஓகே எழுதிட்டோம், இனி என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் காலேஜ் கிடைக்கல அப்படிங்கும் போது அது எல்லாமே அப்படியே தோணுது. நம்ம இன்னொரு 0.5 வாங்கியிருந்தா நம்மளுக்கு பிஎஸ்சியில் ஐடி கிடச்சிருக்குமே, சரி நம்ம இன்னொரு 1 மார்க் வாங்கியிருந்தா நம்மளுக்கு சிஎஸ்சியில் விஎல்எஸ்ஐ கிடச்சிருக்கலாமே, அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருந்தது. பட் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ எல்லாரும் வந்து நிறைய மார்க் வாங்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் கிடைக்காம இருக்கு. இது வரவே மாட்டேங்குது கைஸ். நானும் லோடன்னு பேசிகிட்டே இருக்கேன். ஓகே, வெப்சைட் வந்துருச்சு. இந்த பேர் ஒருவேளை லாகின் எனக்கு சிஏஜியில் விஎல்எஸ்ஐ கிடச்சிருச்சு கைஸ். எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லப்போ சிஏஜியில் விஎல்எஸ்ஐ கிடச்சிருச்சு. சிஏஜியில் அக்காவுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. அன்னைக்கு என்னோட டே வந்து எவ்வளோ ஒரு மோசமான டேயோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அன்னைக்கு, அந்தளவுக்கு நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன். நான் இன்னைக்கு இதை செலிப்ரேட் பண்ண போகிறேன் கைஸ். கண்டிப்பாக இந்த 1 வீக் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். That's it for the video. I hope you enjoyed. I'll take you through CEG and admission, campus, எல்லாமே பார்க்கலாம். Until then, bye.